Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க. பெருந்திரளாக உங்களிடமிருந்து வந்து கொண்டிருக்கும் கேள்விகளுக்கு விடையளிப்பதே இன்றைய சத்சங்கம். சமூக பிரபலங்கள், பல்வேறு துறையில் இருக்கின்ற தலைவர்கள், ஆன்மீக பிரபலங்கள், பொதுமக்களிலே கூட நீங்கள் பிரபலங்களின் கேள்விகளுக்குத்தான் பதில் சொல்வீர்களா, என்னை போன்ற சாமானியர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டீர்களா என்ற குறையோடு தாங்கள் சாமானியர்கள் என்று மனதால் நம்பாத, ஆனால் சாமானியர்கள் என்று காட்டிக்கொள்ள விரும்புகின்ற அதுபோன்ற நபர்களிடமிருந்து வரும் கேள்விகள், இவைகள் எல்லாவற்றிற்கும் விடையளிக்கவே இன்றைய சத்சங்கம். இந்த கேள்விகள் எல்லாவற்றையும் தொகுப்புகளாக, ஒரு 8 தொகுப்புகளாக தொகுத்திருக்கின்றோம். அந்த 8 தொகுப்புகளுக்கும் விடையளித்தாலே இந்த பெரும்பாலான கேள்விகளுக்கு விடை கிடைத்துவிடும். பெரும்பாலான கேள்விகள் தெளிவுபட்டுவிடும். கேள்விகள், சந்தேகங்கள் இவைகள் தெளிவுபட்டுவிடும். சிலர் குறைகளையும் சொல்லியிருக்கின்றீர்கள், அதை பற்றியும் தெளிவுபடுத்துகின்றேன். முதல் விஷயம், பல பேர் என்னை ஹிந்து மதத்தின் புரட்சியாளன், ஆன்மீக புரட்சியாளன் அப்படிங்கிற கருத்துக்களாலே வர்ணிக்க முயற்சி செய்கின்றீர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். முதல்ல தன்னிலை விளக்கம், தெளிந்த நேர்மையான ஸ்ரத்தையோடு கூடிய தன்னிலை விளக்கத்தை அளித்து விடுகின்றேன். என்னை வெறுப்பவர்கள், இகழ வேண்டும் என்று நினைப்பவர்கள், எதிர்ப்பவர்கள், அவர்கள் என்ன கருத்தை சொல்கிறார்கள், என்னை பத்தி என்ன நரேட்டிவ் அவங்க செட் பண்ண விரும்புறாங்க அப்படிங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை. அவர்களுக்கு நான் விடையளிக்கப் போவதும் இல்லை. ஆனா அன்பர்கள், பக்தர்கள், சீடர்கள், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற தேடுதல் உடையவர்கள், உங்களுடைய கேள்விகளுக்கு நிச்சயமாக விடையளிக்கின்றேன். அந்த மாதிரி அன்பர்கள், சீடர்கள், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற தேடுதல் உடையவர்கள் கூட, என் மீது அன்பிருக்கின்ற பக்தர்கள் கூட என்னை ஆன்மீக புரட்சியாளன் என்று சொல்வதை பெருமையாக கருதுகிறீர்கள். உண்மை அது அல்ல. தெளிவாக சொல்லிவிடுகின்றேன், கேளுங்கள். சனாதன இந்து தர்மத்திலே எல்லா சமயங்களும், சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், காணவத்தியம், பாசுபதம், பல்வேறு சமயங்கள், குறைந்தபட்சம் 10,000 சமயங்களாவது சனாதன இந்து தர்மத்தின் உயிரோடு இருக்கின்ற பாகங்களாக இன்னும் இருக்கின்றது. நாம் இழந்த நிலப்பரப்புகளோடு இழந்த சமய சம்பிரதாயங்களும் உண்டு. அவைகளெல்லாம் போக மிஞ்சியிருப்பது, எஞ்சியிருப்பது குறைந்தபட்சம் 10,000 சமய சம்பிரதாயங்கள் இருக்கின்றன. இவைகள் எல்லாமே வேதத்திலும் ஆகமத்திலும் தான் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும். இதுதான் பொது விதி. அதே போல சித்தாந்தங்கள்,
குறைந்தபட்சம் உயிரோடு இருக்கின்ற சித்தாந்தங்கள் சனாதன இந்து தர்மத்திலே 1000 என்னால் எண்ணிக்கை பட்டியலிட்டு சொல்ல முடியும். அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைதம், அத்வைதத்திலே சங்கர அத்வைதம், சங்கரருக்கு முன்பாக இருந்த கிளாசிக்கல் அத்வைதம், இது மாதிரி சம்பிரதாயங்கள், சித்தாந்த சம்பிரதாயங்கள், மெய்யியல் கருத்துக்களை அடித்தளமாக கொண்ட சித்தாந்த சம்பிரதாயங்கள் குறைந்தபட்சம் ஒரு 1000 சம்பிரதாயங்கள் இருக்கு. இந்த எல்லா சித்தாந்த சம்பிரதாயங்களுமே பிரஸ்தானத்ரயத்தை அடித்தளமாக வைத்து பிரஸ்தானத்ரயத்தில் தான் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்க வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சமயங்கள் எல்லாம் சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், காணபத்தியம், பாசுபதம் போன்ற சமயங்கள் எல்லாம் வேதத்திலும் ஆகமத்திலும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்க வேண்டும். சித்தாந்தங்கள் எல்லாம் பிரஸ்தானத்ரயத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்க வேண்டும். யூசுவலா பியூர் சயின்ஸ் வேதம், எல்லா சமயங்களோட பியூர் சயின்ஸும் வேதம், எல்லா சமயங்களோட அப்ளைடு சயின்ஸ் பிரயோகம் ஆகமம். சைவத்துக்கு உதாரணம் சொன்னா, சைவத்துக்கு பியூர் சயின்ஸ் வேதம், சைவத்தோட அப்ளைடு சயின்ஸ் பிரயோகம் சைவாகமங்கள். வைஷ்ணவத்துக்கும் வைஷ்ணவத்தோட பியூர் சயின்ஸ் வேதம், அவங்களுடைய அப்ளைடு சயின்ஸ் பிரயோகம் வைஷ்ணவ ஆகமங்கள். அந்தந்த சம்பிரதாயத்திற்கு இருக்கின்ற அந்தந்த ஆகமங்கள். சாக்தம், சாக்தத்தோட பியூர் சயின்ஸ் வேதம், அவங்களுடைய அப்ளைடு சயின்ஸ் பிரயோகம் ஆகமங்கள். ஒவ்வொரு சமயத்திற்குமே பியூர் சயின்ஸ் வேதமாகவும் அவங்களுடைய அப்ளைடு சயின்ஸ் அவர்களுடைய ஆகமாகவும் ஆகமமாகவும் இருக்கும். அவர்களுடைய பியூர் சயின்ஸ் வேதத்தின் மீது பிரதிஷ்டை செய்யப்பட்டு அவர்களுடைய அப்ளைடு சயின்ஸ் அவங்களுடைய ஆகமத்தின் மீது பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும். எல்லா சித்தாந்தங்களும் பிரஸ்தானத்ரயம், பிரஸ்தானத்ரயம்னா உபனிஷதம், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை. இந்த பிரஸ்தானத்ரயம் இதன் மீதுதான் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும். எந்தெந்த சமய ஆச்சாரியார்கள் வேதங்களையும் ஆகமங்களையும் ஏற்றுக்கொண்டு பிரஸ்தானத்ரயத்திற்கு அவர்கள் அனுபூதியை சார்ந்து உரை எழுதி மக்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி சம்பிரதாயமாக மலருகின்றார்களோ அவர்கள் எல்லோரும் சனாதன இந்து தர்மத்தின் மறுமலர்ச்சியாளர்கள். இதுல சில ஆச்சாரியர்கள் வேதத்தோட அத்தாரிட்டியையே மறுத்து ஆனா வேதத்தில் இருக்கின்ற பெரும்பாலான கருத்துக்களை எடுத்து உபயோகப்படுத்துவார்கள், அதோட அத்தாரிட்டியை மறுப்பார்கள். அதுபோன்ற ஆச்சாரியர்களுக்கு தான் புரட்சியாளர்கள்னு பேரு. அந்த பட்டியல்ல, புரட்சியாளர்கள் பட்டியல்ல புத்தரை சொல்லலாம். மறுமலர்ச்சியாளர்கள் பட்டியல்ல ஆதிசங்கரர், ராமானுஜர், மத்வர், ஸ்ரீகண்ட சிவாச்சாரியார் இவங்களை எல்லாம் பட்டியலிடலாம். அதில் தங்கள் சம்பிரதாயத்தை பிரதிஷ்டை செய்த எல்லா ஆச்சாரியர்களும்
சனாதன இந்து தர்மத்தின் மறுமலர்ச்சியாளர்கள், ரிவைவர்ஸ். பிரஸ்தானத்ரயத்தை ஒதுக்கிவிட்டு பிரஸ்தானத்ரயத்தின் அத்தாரிட்டியை ஏற்றுக்கொள்ளாமல், ஆனால் அதில் இருக்கின்ற பல கருத்துக்களையும் எடுத்துக்கொண்டு தங்கள் மெய்யியலை வகுத்து சொல்லுகின்ற, பிரஸ்தானத்ரயத்தை மறுக்கின்ற ஆச்சாரியர்களைத்தான் புரட்சியாளர்கள்னு சொல்றோம். இப்போ நவீன காலத்துல வள்ளலாரை புரட்சியாளர்னு சொல்லலாம். அவர் இந்து மதத்தின் புரட்சியாளர், ஆன்மீக புரட்சியாளர். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் அவர் பிரஸ்தானத்ரயங்களை, அதோட அத்தாரிட்டியை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது மாதிரி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் இப்போ புத்தரையோ அல்லது வள்ளலார் போன்ற பெரிய மகான்களையோ ஞானிகளையோ எந்த விதத்திலும் குறை சொல்லவில்லை, தவறாக சொல்லவில்லை. இந்த சம்பிரதாயங்களை பற்றிய ஒரு அடிப்படை உண்மைகளை உங்களுக்கு சொல்றேன். யார் மறுமலர்ச்சியாளர், யார் புரட்சியாளர்? சைவத்துல கூட ஸ்ரீகண்ட சிவாச்சாரியார், அவர் பிரஸ்தானத்ரயத்திற்கு பாஷ்யம் எழுதி, அதாவது பிரம்மசூத்திரத்திற்கு ஆகம பரமாக சிவபரத்துவத்தை ஸ்தாபிதம் செய்து சிவாத்வைத பாஷ்யம் எழுதி சம்பிரதாயத்தை மலரச் செய்திருக்கின்றார். அவர் பிரஸ்தானத்ரயத்திற்கும் பகவத்கீதை, உபனிஷதம் இவைகளுக்கும் சேர்த்து உரை எழுதியிருக்கின்றார் என்பது அவருடைய பிரம்மசூத்திர பாஷ்யத்தை படிக்கும் பொழுது தெரிகின்றது. குறைந்தபட்சம் ஒரு 16 இடங்களில் அவர் உபயோகப்படுத்துகின்ற வார்த்தைகளை பார்க்கும் பொழுது, அவர் சொற்றொடர்களை பார்க்கும் பொழுதே தெளிவாக சொல்லுகின்றார். பிரம்மசூத்திரம் மாத்திரமல்லாது உபநிடதங்கள், பகவத்கீதை இரண்டிற்குமே கூட, பிரஸ்தானத்ரயம் 3ற்கும் அவர் பாஷ்யம் செய்திருக்கின்றார் என்று. ஆனால் நமக்கு பிரம்மசூத்திரம் மாத்திரமே அவருடைய உரை முழுமையாக கிடைத்திருக்கின்றது. பிரஸ்தானத்ரயத்திற்கு உரை எழுதி தன் சம்பிரதாயத்தை மலரச் செய்திருக்கின்றார். அவர் சனாதன இந்து தர்மத்தின் மறுமலர்ச்சியாளர். ஆனால் சைவத்திலேயே சில ஆச்சாரியர்கள் பகவத்கீதையை முழுவதுமாக புறந்தள்ளி அதை மாயாவாத நூல் என்று ஏற்றுக்கொள்ளாமல், பிரஸ்தானத்ரய பாஷ்யங்களும் செய்யாமல், அவைகளுடைய அத்தாரிட்டியையே மறுத்து ஓரம் கட்டி அவர்களுடைய மெய்யியல் கொள்கைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த ஆச்சாரியர்கள் சைவ சமய புரட்சியாளர்கள். இதனால இந்த இலக்கணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். யார் மறுமலர்ச்சியாளர், யார் புரட்சியாளர்? இந்த இலக்கணத்தோடு ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துவிடுமானால், இந்த இலக்கணத்தை பற்றி புரிதல் வந்துவிடுமானால், நான் சொல்கின்ற இந்த உண்மை உங்களுக்கு புரியும். இந்த இலக்கணம், இந்த தெளிவோடு சொல்லுகின்றேன், நான் சனாதன இந்து தர்மத்தின் மறுமலர்ச்சியாளன். கைலாசம் சனாதன இந்து தர்மத்தின் மறுமலர்ச்சி, ரிவைவல். ஐ எம் a ரிவைவர். கைலாசா இஸ் ரிவைவல். நான் புரட்சியாளன் அல்ல. கைலாசாவும் சனாதன இந்து தர்மத்தின் புரட்சி அல்ல. இதை தெளிவுபடுத்திவிட விரும்புகின்றேன். என நான் செய்த முதல் திருப்பணி, என் குருமார்கள் எனக்கு அருள் செய்து அவர்கள் பேரருளாலே நான் செய்த முதல் திருப்பணி, பரமசிவ பரம்பொருளிலிருந்து என்னுடைய குருவரை
இந்த என் குரு பரம்பரையின் பேரருள் என் மீது பொழிந்து அவர்களுடைய பேரருளாலே நான் செய்த முதல் திருப்பணி இந்த பிரஸ்தானத்ரயத்திற்கு என்னுடைய அனுபூதியில் இருந்து உறைவு செய்து வைத்தது. இப்போ திரும்பி பார்க்கும் பொழுது நினைத்து பார்த்தாலே மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கின்றது. இப்ப 45வது சாதுர்மாசியம் செய்து கொண்டிருக்கின்றேன். 3 வயதிலே என் குருமார்கள் அவர்கள் மடியில் அமர வைத்து பாலசந்நியாசம் அளித்து முதல் சாதுர்மாசிய விரதத்தை கடைபிடிக்க வைத்தார்கள். இப்ப 45வது சாதுர்மாசிய விரதம் செய்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு 15 வயது ஆகும் பொழுதே என்னையே அறியாமல் பிரஸ்தானத்ரயத்திற்கு பாஷ்யம் எழுதுவதற்கு என்னை தயார்படுத்தி விட்டிருந்தார்கள். எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. நான் ஒரு குருவினால் வளர்க்கப்படாமல் பல குருமார்கள் தங்கள் வாழ்க்கையையே அவர்கள் மொத்த தவம், சக்தி, அருள் அனைத்தையும் எனக்கு என் மீது அருளாய் பொழிந்தார்கள். அதனால்தான் எப்பவும் நான் குரு பரம்பரை குரு பரம்பரைனே சொல்றேன். என்னுடைய குருமார்கள் எனக்கு இந்த ஞானத்தை அளித்து அனுபூதியை அளித்து என்னை உருவாக்கிய என்னுடைய குருமார்கள். அதுல ஒருவர் பாண்டுரங்கனார். சின்ன வயசுல அவர் தான் எனக்கு இந்த சாஸ்திரங்கள் இவைகளை கற்றுக் கொடுத்தார். மாதா விபுதானந்தபுரி அவர்களும் கற்றுக் கொடுத்தார்கள். அண்ணாமலை சுவாமிகளிடமும் சற்று பாடம் கேட்டோம். இவர்கள் எல்லோரும் கூட செய்தார்கள். இதுல பாண்டுரங்கனார் மிக முக்கியமாக இந்த பிரஸ்தானத்ரயங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார். எனக்கு அவர் பாட்டனாரும் கூட. நம்ம சனாதன இந்து மத்தின் பாரம்பரியமான ஞான சமூகங்கள்ல அது ஒரு இனிமையான ஒரு வாழ்க்கை முறை. அதாவது பக்கத்து வீட்டுக்காரரே நண்பராகவும் இருப்பார், சுற்றம் பக்கத்து வீட்டுக்காரர்களே உறவினர்களாகவும் இருப்பார்கள், சுற்றி இருக்கின்ற அந்த உறவினர்களே வியாபார பங்குதாரர்களாக இருப்பார்கள், அவர்களே பல்வேறு விதத்திலும் உறவினர்களாக இருப்பார்கள், ஆச்சாரியர்களாக இருப்பார்கள். அது மாதிரியான ஒரு அருமையான ஞான சூழலில் திருவண்ணாமலை. அது ஒரு வெறும் ஊர் கிடையாதுங்க, அது ஒரு உயிருங்க. அண்ணாமலையான் உயிரோடு இருக்கின்ற ஞான சூழலியல்ங்க. அதாவது மற்ற ஊர்கள் எல்லாம் ஒரு ஞானியை பிரசவிக்கும், உருவாக்குகின்ற, சம்பிரதாயங்களையே ஜனிக்கின்ற, சம்பிரதாயங்களுக்கே பிறப்பளிக்கின்ற அவதார புருஷர்களையே மலரச் செய்கின்ற, உருவாக்குகின்ற, ஜனிக்கின்ற பெரும் உயிரோடு இருக்கும் ஞான சூழலியல் சக்தி, லிவிங் ஸ்பிரிச்சுவல் ஈகோ சிஸ்டம் அண்ணாமலையார். பாண்டுரங்கனார் என்னுடைய ஆச்சாரியர். கோவில் தான் வகுப்பெடுப்பார். எனக்கு இந்த பிரஸ்தானத்ரயங்களை பற்றி தொடர்ந்து வகுப்பெடுத்துக் கொண்டிருந்தார். உதாரணத்துக்கு உபனிஷதத்தோட ஒரு கருத்தை எடுத்து அந்த உபனிஷதம்
அந்த கருத்தை விளக்குவார். பிறகு சங்கரர் அதை எப்படி விளக்குகிறார் என்று சொல்வார். ராமானுஜர் எப்படி விளக்குகிறார்னு சொல்வார். மத்வர் எப்படி விளக்குகிறார்னு சொல்வார். ஸ்ரீகண்ட சிவாச்சாரியார் அவருடைய பிரம்மசூத்திர பாஷ்யங்கள், அதிலே இருந்து அந்த கருத்தை எவ்வாறு விளக்குகிறார்னு சொல்வார். இந்த மாதிரி பல்வேறு ஆச்சாரியர்கள் எவ்வாறு விளக்குகிறார்கள்னு சொல்வாரு. நான் அப்புறம் அவர்கிட்ட கேட்பேன், யூசுவலா இதுல பரம சத்தியம் எது, உண்மை எது? ஒவ்வொரு ஆச்சாரியர்களும் ஒவ்வொரு விதத்திலே விளக்குகிறார்களே, உண்மை எது? அப்போ ரொம்ப தெளிவா சொல்வார், அந்த ஒவ்வொரு ஆச்சாரியருடைய அனுபூதியையும் தான் அவர்கள் சொல்கின்றார்கள். உண்மை எதுன்னு நீ தெரிஞ்சுக்கணும்னா நீ அண்ணாமலையார போய் நேரா கேளு. உனக்கு அண்ணாமலையார் எதை காட்டுகிறாரோ, அனுபூதியாக அளிக்கின்றாரோ, அதுதான் உண்மை, பரமசத்தியம். நான் இதெல்லாத்தையும் உள்வாங்குவேன். நேச்சுரலாவே பரமசத்தியம் எது என்று தெரிந்து கொள்ள அண்ணாமலையார்கிட்ட தான் போய் உட்காருவேன். அந்த காலகட்டங்களிலே நான் சொல்றது 80, 90களின் முற்பகுதி. அது 78ல பிறந்த 95 வரை முழுமையாக திருவண்ணாமலையிலேயே வாழ்ந்தேன். நடுவில் யாத்திரைகளுக்கு போயிட்டு வர்றது உண்டு. ஆனா பெரும்பாலான நேரம் திருவண்ணாமலையில தான் வாழ்ந்தேன். 95களுக்கு பிறகுதான் பெரும்பாலான நேரம் யாத்திரைகளில் செலவழித்து குறைந்த நேரம் திருவண்ணாமலைக்குள் செலவழிக்கின்ற அந்த மாதிரியான வாழ்க்கை முறை வந்தது. சோ இந்த நான் சொல்ற காலகட்டம் 80கள். 80களில் அண்ணாமலையாரை தினந்தோறும் தரிசிப்பது மட்டுமல்ல, அந்த அர்த்த மண்டபத்திலே நிரந்தரமா உட்கார்ந்துருப்போம். காலையில போய் அபிஷேகத்தப்ப உட்கார்ந்துருந்து ஒரு மூலையில கதவுக்கு பின்னாடி ஓரமா உட்கார்ந்துட்டோம்னா எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் உட்கார்ந்துருப்போம். நான் கோயிலுக்குள்ளேயே வளர்ந்தேன் அப்படிங்கிறதுனால எப்ப வேண்டுமானாலும் மூலவர் சந்நிதியில போய் அர்த்த மண்டபத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்க முடியும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், நான் சொல்வது கதையோ கற்பனையோ அல்ல. அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு அண்ணாமலையார் ஆலயம் அந்த அளவுக்கு அவைலபிளா இருந்தது. பல்வேறு காரணங்கள், அண்ணாமலையானுடைய பேரருளாலே அவைலபிளா இருந்தது. சோ அர்த்த மண்டபத்திலே உட்கார்ந்து தியானம் பண்ணுவேன், அவரோட பேசுவேன், அண்ணாமலையாரோடு கேட்பேன். நான் கேட்க வேண்டியவைகளை, அவர் அனுபூதியில் காட்டுபவைகளை, அனுபூதியாக எனக்கு அளிப்பவைகளை நோட் பண்ணிப்பேன். சில உற்சவ காலங்கள்ல அர்த்த மண்டபத்துல உட்கார முடியலனா அருணகிரி யோகீஸ்வரர் சந்நிதியில அங்க உட்கார்ந்து அண்ணாமலையாரோடு பேசிக் கொண்டிருப்பேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உண்மையிலேயே அந்த காலகட்டங்களில் எங்களுக்கு ஆலயம் இவ்வளவு எளிமையாக கிடைத்தது. எனிஹவ், பெருமான் எனக்கு என்ன அனுபூதியாக காட்டுகிறாரோ, அனுபூதியை அளிக்கின்றாரோ, அதை நோட் பண்ணிப்பேன். இருபது வயதுக்கு பிறகுதான் பிரஸ்தானத்ரய பாஷ்யமாக தொகுத்து வெளியிட, பதிப்பிட
துவங்கினேன். ஆனால் 15 வயதிற்கு அந்த காலகட்டத்திலேயே என்னையே அறியாமல் பிரஸ்தானத்ரயத்திற்கும் பாஷ்யத்தை எழுதுவதற்கான முழு ஞானம், அறிவு, அனுபூதி அனைத்தையும் கொடுத்து என்னுடைய குருமார்கள் என்னை தயார்படுத்தி விட்டார்கள். உண்மையில சொல்லணும்னாங்க, என்னிடம் இருக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களும் அவர்கள் அளித்த அருள். அவர்கள் அளித்த அருள். நான் செஞ்ச ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவர்கள் அளித்ததை நன்றியோடு வாங்கிக் கொண்டு, பெற்றுக்கொண்டு, அதை உள்வாங்கி என் அனுபூதியை ஸ்திரப்படுத்திக் கொண்டு, அதில் இருந்தே அந்த அனுபூதியில் ஸ்தாபிக்கப்பட்டு அதிலிருந்தவாறே அவர்கள் அளித்த திருப்பணியை தொடர்ந்து செய்கின்றேன். இப்போ திரு ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி, ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்களை ஒரு ஈகோ சிஸ்டம் உருவாக்கியது. ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன், தியாசபி சொசைட்டி அவரை உருவாக்குனாங்க. அவரை உருவாக்கிய குருமார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் அவருக்கும் ஒரு வேறுபாடு வந்தது. அவருடைய சொந்த குரல், அவர் எவால்வ் ஆகி அவருக்கு என்ன அனுபூதி நடக்க வேண்டுமோ அது நிகழ்ந்த பிறகு அவருடைய சொந்த குரல் வந்த பொழுது அவர் வேறு ஒரு விதத்திலே அவரை வெளிப்படுத்தினார். இப்போ எந்த விதத்திலும் நான் ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்களை மரியாதை குறைவாகவோ தரம் குறைவாகவோ பேசவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவரை பத்தி நான் ஃபேக்ட டிஸ்கிரைப் பண்றேன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க.